பிஜேபி தான் மீது ஒரு கேள்வி வைக்கப்படுது, ஒரு நியாயமான விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அதற்கு எதிராக நியாயமான பதில சொல்லாம, அந்த ஊடகத்தை எவ்வாறு முடக்கலாம்? அந்த கேள்வி கேட்ட நபரை எவ்வாறு முடக்கலாம்? அப்படின்றதுக்கான பல்வேறு நடவடிக்கைகள மேற்கொண்டு இருந்தது. அதே வேலைய தமிழ்நாட்டுல தற்போது தாவேக அரசும் செய்து கொண்டிருக்கிறது. தனக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களையும், கேள்விகளுக்கும் நியாயமா பதில் சொல்ல முடியாததனால, அந்த கேள்வி கேட்பவர்களையும், அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஊடகத்தையும் முடக்கக்கூடிய வேலைய தமிழக வெற்றி கழகம் தற்போது செய்து கொண்டிருக்கிறது. அதன் உறுதியாக தான் அதர்ம மனோஜ் அவர்களுடைய அந்த யூடியூப் வலைத்தளம் என்பது தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல ஊடகங்களுடைய வலைதளங்களும், அதேபோல ஊடகங்களும் முடக்கக்கூடிய செயல் தற்போது அதிகமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மைய சொல்லணும்னா, விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி என்பது மிகப்பெரிய அளவுல மக்களிடையே எதிர்ப்ப தற்போது சம்பாரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 1 மாத காலகட்டத்திலே மிகப்பெரிய அளவுல சட்ட ஒழுங்கு என்பது சீர்கெட்ட நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த விமர்சனங்கள் மக்களிடையே சென்று சேரக்கூடாது. எனவே அடுத்த வரக்கூடிய அந்த தேர்தல்கள்ல நம்மால வெற்றி பெற முடியாது அப்படின்ற நிலை உருவாகும். எனவே இப்படி பேசக்கூடியவர்கள முடக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில தான் இது போன்ற வேலைய தமிழக வெற்றி கழகம் என்பது தற்போது செய்து கொண்டிருக்கிறது.